நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் 50% ஓய்வூதியம் அரசு ஊழியர்களுக்கு சற்று முன் வெளியான புதிய தகவல். என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக 50% ஓய்வூதியம் வழங்குவதில் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, குறிப்பாக அரசு ஊழியர்கள் இதன் மூலமாக எவ்வாறு பயன்பெற முடியும், என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், அது சார்ந்த அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்பட்டுள்ளதா அல்லது கோரிக்கைகள் அது சார்ந்த தகவல்கள் எதுவும் வெளியிடப்பட்டுள்ளனவா என்பது பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணி எல்லா வீடியோவும் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது 50% ஓய்வூதியம் சார்ந்து என்ன வகையான தகவல் வெளியாகியுள்ளது என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம். குறிப்பாக எந்தெந்த அரசு ஊழியர்கள் எந்தெந்த ஓய்வூதியர்களுக்கு பயன்பெற முடியும் என்பதை பற்றியும் பார்க்கலாம். தற்போது என்பிஎஸ் முறையில் சந்தை அடிப்படையிலான வருவாய் முறை உள்ளது. அரசாங்கத்தின் முன்மொழிவு இதிலிருந்து குறிப்பிடத்தக்க மாற்றத்தை வழங்கும். இதில் கடைசியாக பெறப்பட்ட ஊதியத்தில் 50% வரை ஓய்வூதியமாக பெற உத்தரவாதம் இருக்கும் என கூறப்படுகின்றது. என்பிஎஸ் முன்மொழிவு செயல்படுத்தப்பட்டால் 2004 முதல் என்பிஎஸ்ஸில் பதிவு செய்யப்பட்ட சுமார் 8.7 மில்லியன் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள். பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி புதிய அரசாங்கத்தை அமைத்துள்ளது. இந்த வேளையில் அரசு சார்பில் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றன. இவற்றில் மிக முக்கியமான அறிவிப்புகளில் ஒன்று ஓய்வூதியம் பற்றியது. அரசாங்கம் தேசிய ஓய்வூதிய முறையில் என்பிஎஸ்ஸின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய பலனில் கணிசமான மேம்பாட்டை வழங்க உள்ளதாக ஃபைனான்சியல் எக்ஸ்பிரஸ் அறிக்கை தெரிவித்துள்ளது. தற்போது என்பிஎஸ் முறையில் சந்தை அடிப்படையிலான வருவாய் முறை உள்ளது. அரசாங்கத்தின் முன்மொழிவு இதிலிருந்து குறிப்பிடத்தக்க மாற்றத்தை வழங்கும். இதில் கடைசியாக பெறப்பட்ட ஊதியத்தில் 50% வரை ஓய்வூதியமாக பெற உத்தரவாதம் இருக்கும் எனவும் கூறப்படுகின்றது. மார்ச் 2023 நரேந்திர மோடி அரசாங்கம் நிதி செயலர் டிடி சோமநாதன் தலைமையில் ஒரு குழுவை நிறுவியது. எதிர்காலத்தில் நிதி சிக்கல்களை ஏற்படுத்தும் சாத்தியக்கூறுகள் அதிகம் இருந்த பழைய ஓய்வூதிய முறைக்கு திரும்பி செல்லாமல் புதிய ஓய்வூதிய முறையிலேயே ஓய்வூதிய பலன்களை மேம்படுத்துவதற்கான வழிகளை இந்த குழு ஆராயும் என கூறப்பட்டது. பல மாநிலங்கள் என்பிஎஸ்ஐ கைவிட்டு ஓபிஎஸ்ஸிற்கு திரும்பியதால் இந்த குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவிற்கு இந்த காலக்கெடு ஏதும் வழங்கப்படவில்லை. மேலும் நிதி அமைச்சகத்தின் செலவினத் துறையின் சிறப்பு செயலாளர் ராதா சௌகன், அன்னி மேத்யூ மற்றும் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவர் தீபக் மொஹந்தி ஆகியோர் இந்த குழுவில் உள்ளனர். மே மாதம் குழுவில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் இது 2023 அறிமுகப்படுத்தப்பட்ட ஆந்திர பிரதேச என்பிஎஸ் மாதிரியுடன் அதிக அளவில் ஒத்துப்போவதாகவும் கூறப்படுகின்றது. ஆந்திர பிரதேச உத்தரவாத ஓய்வூதிய அமைப்பு சட்டம் 2023 கீழ் வருடாந்திர தொகை குறைவாக இருக்கும் சந்தர்ப்பங்களில் ஒரு டாப் அப் மூலம் கடைசியாக பெறப்பட்ட அடிப்படை ஊதியத்தில் 50% மாதாந்திர ஓய்வூதியமாக பெறுவது உறுதி செய்யப்படுகின்றது. மேலும் ஊழியர் இறந்தால் அவரது வாழ்க்கை துணைக்கு உத்தரவாத தொகையில் 60% மாதாந்திர ஓய்வூதியம் உத்தரவாதம் வழங்கப்படுகிறது. ஏபிஜிபிஎஸ் சட்டம் பகுதியளவு வித்ட்ராவல் மற்றும் இறுதியான பணம் எடுத்தல் ஆகியவற்றை உத்தரவாத ஓய்வூதியத்தை விகிதாச்சாரத்தில் குறைக்கும் என்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மேம்பட்ட பலன்களையும் வழங்கி அரசாங்க அமைப்பின் நீண்டகால நிதி இலக்குகளில் நெருக்கடி வராமல் இது பார்த்து கொள்ளும் என்றும் கூறப்படுகின்றன. இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் பதிவுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணி எல்லா வீடியோவும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.